Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 1, Electrostatics. இப்போ பார்க்க போகிற டாபிக் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். அதாவது கெப்பாசிட்டர்ஸை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணால் என்ன எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறதையும், கெப்பாசிட்டர்ஸை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணால் அதனுடைய எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே வந்து எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் when the capacitors are connected in series, and what is the equivalent capacitance when the capacitors are connected in parallel அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Now let us consider three capacitors are connected in series like this. முதல்ல கெப்பாசிட்டர் வரைஞ்சிக்கலாம். These are the three capacitors. They are connected in series. இந்த மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். This first capacitor is connected to a battery. The first capacitor is connected to the positive terminal of a battery, and the negative terminal is connected to third capacitor like this. C1 is the capacitance of the first capacitor, C2 is the capacitance of the second capacitor, C3 is the capacitance of the third capacitor. Since this negative terminal is connected to the capacitor 3, இதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கெப்பாசிட்டர் 3ன்னு எடுத்துக்குவோம். த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கெப்பாசிட்டர் 3 இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி. அதனால் இந்த நெகட்டிவ் டெர்மினலில் இருந்து -q அப்படிங்கிற சார்ஜ் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ திஸ் இஸ் சார்ஜ் நெகட்டிவ், அண்ட் -qங்கிற சார்ஜ் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். Because it is connected to negative terminal of the battery, negative terminal is supplying -q, and this negative charges repels negative charges in this plate. ஸோ இந்த இங்கே இருந்து நெகட்டிவ் சார்ஜஸை இது வந்து ரிப்பல் பண்ணும். அப்போ ரிப்பல் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோ சார்ஜை ரிப்பல் பண்ணும் அப்படின்னா -qங்கிற சார்ஜை இது இந்த பிளேட்டில் இருந்து ரிப்பல் பண்ணும். ஸோ தீஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் repel -q from this plate to this capacitor. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து கெப்பாசிட்டனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளேட்டில் இருந்து -qங்கிற சார்ஜ் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்து -qங்கிற சார்ஜை வந்து லாஸ் பண்ணதுனால இங்கே வந்து +q அப்படிங்கிற சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு? -q. ஸோ -q வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு நவ் ட்ரான்ஸ்ஃபர்ட். எகெயின் இது வந்து இங்கே உள்ள நெகட்டிவ் சார்ஜஸை ரிப்பல் பண்ணும். இங்கே உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். நவ் திஸ் வில் பிகம் பாசிட்டிவ், அண்ட் ஹியர் இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் -q டு திஸ் பிளேட், அண்ட் இட் again repels the negative charges from this plate, and negative charges are flowing towards the positive terminal of the battery, and it becomes positive. So it is supplying q, and the same amount of charge is flowing through the circuit. In the circuit la qங்கிற charge flow ஆகும். If V is the potential of this battery, if V is the potential of this battery, the potential across capacitor C1 is V1, and potential drop across the capacitor 2 is V2. The potential drop across this capacitor 3 is V3. So let us write number 1, C1, C2 and C3 are three capacitors connected
in series as shown in figure. ஸோ இங்கே வந்து C1 C2 C3ங்கிறது கெப்பாசிட்டர்ஸ்னு எழுதியிருக்கோம். ஆக்சுவலி C1 C2 C3 ஆர் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ். ஓகே, they are the capacitors are connected in series as shown in figure. So 3 capacitors are connected in series as shown in figure. இந்த 3 கெப்பாசிட்டர்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் தான் C1 C2 C3. ஓகே, they are connected to a battery of potential V. So இந்த பேட்டரியிலிருந்து this battery, negative terminal of the battery, from negative terminal of the battery, இந்த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து எவ்வளோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? மைனஸ் q சார்ஜ் is transferred to right side of capacitor 3. ஸோ the right side of the capacitor 3க்கு மைனஸ் க்யூங்கிற சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. இந்த மைனஸ் க்யூங்கிற சார்ஜு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த கெப்பாசிட்டர் 3லேருந்து மைனஸ் க்யூங்கிற சார்ஜை புஷ் பண்ணும். ஸோ திஸ் வில் push minus q from the left side of capacitor 3. ஸோ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து மைனஸ் க்யூங்கிற சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அதனால் லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் க்யூ ஆகுது. left side of capacitor 3 becomes plus q ஆயிருது. ஸோ லெஃப்ட் சைடு எவ்வளோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு? மைனஸ் q. now minus q from capacitor 3 is transferred to capacitor 2. capacitor 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. capacitor 2னுடைய ரைட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ right side of capacitor 2 becomes minus q. It pushes minus q from left side. So left side becomes plus q. அதாவது கெப்பாசிட்டர் 2னுடைய லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் க்யூ ஆயிடுது. லெஃப்ட் சைட்லேருந்து மைனஸ் க்யூ வந்து புஷ் பண்ணியாச்சு. அந்த புஷ் பண்ண மைனஸ் க்யூ வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? கெப்பாசிட்டர் 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நவ் ரைட் சைட் ஆஃப் capacitor 1 receives minus q. இந்த மைனஸ் q லெஃப்ட் சைட் ஆஃப் கெப்பாசிட்டர் 1லேருந்து மைனஸ் க்யூவை ரிப்பல் பண்ணுது. ஸோ லெஃப்ட் சைட்
of capacitor 1 loses minus q. இது minus q லூஸ் பண்ணதுனால இது plus q ஆகுது. So this side becomes plus q. So ஒவ்வொரு கெப்பாசிட்டருமே சேம் amount of charge ரிசீவ் பண்ணுது. The potential across C1, C2, C3 are V1, V2 and V3. The potential across C1, C2, C3 are V1, V2, V3 and this is equal to the potential of the battery or the voltage of the battery. So V is equal to V1 plus V2 plus V3 where V is the voltage of the battery. Now we know the relation Q is equal to CV. So from this we can write V1 is equal to Q by C1, V2 is equal to Q by C2 and V3 is equal to Q by C3. So இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் same amount of charge is stored in each and every capacitor. Same amount of charges are transferred through capacitors C1, C2 and C3. Therefore V is equal to, instead of V1 we can write Q by C1 plus Q by C2 and Q by C3. From this we can write V is equal to Q by C. So this is Q by C is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3. So now cancelling Q, we will get 1 by C is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So here C is the equivalent capacitance. C is the equivalent capacitance. When the capacitors are connected in series, அதனால் இதை C suffix S னு போட்டுக்கலாம். இங்கே C suffix S is the equivalent capacitance of three capacitors when they are connected in series. So 1 by CS is the reciprocal of equivalent capacitance. The inverse or the reciprocal of equivalent capacitance is equal to the sum of the reciprocal of individual capacitance of the capacitors. Therefore the inverse of 1 by CS is the inverse of equivalent capacitance. Equivalent capacitance is equal to the sum of inverse of each capacitances. So this is the expression for the equivalent capacitance when the capacitors are connected in series.